அனைவருக்கும் வணக்கம். நான் அலமேலு. கேட்டதை கொடுக்கும் கற்பக மரம். இந்த கற்பக மரம் அப்படிங்கிறத பத்தி சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கேட்டதெல்லாம், நம்ம விருப்பப்பட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த கற்பக மரம் அப்படிங்கிறது இப்ப நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும், எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நம்ம கேட்டதை நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? சோ இந்த கற்பக மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே இல்லைங்க, நம்மளோட உடல் தான். நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடியது நம்மளோட உடல் தான். எவ்வளவு அதிசயமான விஷயமா இருக்கு இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஓகே, நம்ம கேட்டதை நம்ம உடம்பு கொடுக்கணும் அப்படின்னா, நான் நல்லது தானே கேட்கிறேன், நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு கேட்கிறேன், நம்ம விருப்பப்பட்டதை கேட்கிறோம். ஆனா எனக்கு கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல, ஒரு சில பேருக்கு கொடுக்குது, ஒரு சில பேருக்கு கொடுக்கறது இல்ல. ஏன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மரத்தை எப்படி வளர்க்கறது, எப்படி அதை பராமரிக்கிறது, எப்படி அதை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுன்னு தெரியாம அந்த மரத்தை பட்டு போக வச்சிருக்கோம். அதாவது நம்ம உடம்ப நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். சோ நிறைய பேர் அத ப்ராப்பரான வேலை அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க ஹெல்த்தியா இருக்கிறாங்க. சோ இந்த மரத்தை எப்படி பட்டு போகாம, நோய்வாய்ப்படாம, நம்ம ஹெல்த்தியா நம்ம உடம்ப பிளஸ் நம்மளோட மைண்ட மாத்திக்கிறது, நம்ம கேட்கதை கொடுக்கக்கூடிய கற்பக மரமா நம்ம உடம்ப எப்படி மாத்திக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த கற்பக மரத்தை நம்ம வளர்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மூணே வழிமுறைகள் தான் நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் நீங்க லைஃப்ல ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்களோட யோகா கிளாஸ். இந்த யோகா கிளாஸ் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா 1 hour செஷன் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த யோகா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உங்க ஹெல்த்தையும் மைண்டையும் ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களோட மைண்ட ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், உங்களோட எண்ணங்களை மாத்துறதுக்கா இருக்கட்டும், எல்லா வகையிலையும் இந்த யோகா கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 hour நீங்க செய்ய போற இந்த யோகா மூலமா நீங்க நிறைய பெனிஃபிட் அச்சீவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 years இந்த யோகா சென்டரை என் கிளாஸ்ல இங்க ஆவடியில எடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த 10 years நிறைய பேரோட லைஃப்ல நாங்க சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். பேக் பெயினோட வந்தவங்க, நெக் பெயினோட, பெல்ட் கழுத்துல போட்டுட்டு வந்தவங்க, பேக் பெயின் பிளஸ் தைராய்டு இருந்தவங்க, சுகரை ரிவர்ஸ் பண்ணிருக்கோம், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், ஹார்மோன் இம்பேலன்ஸா வந்தவங்களுக்கு நிறைய கரெக்ட் பண்ணிருக்கோம். சோ எல்லா தூக்கம் இல்லாம இருந்தவங்க, மைண்ட் டிஸ்டர்பா வந்தவங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருந்தவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய அவங்க லைஃப்ல கொண்டு வந்து அதை பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா அவங்க பாக்குற அளவுக்கு நாங்க கொண்டு வந்தோம். இதெல்லாம் நீங்க செக் பண்ணோம் அப்படின்னா எங்களோட கூகுள் ரிவ்யூஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஃபீட்பேக்கை பாத்தீங்கன்னாலே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ இந்த 1 hour யோகா செஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டையுமே நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஆன்லைன் பத்தி பர்டிகுலரா நான் சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஆன்லைன் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் முதல்ல எனக்குமே இருந்தது. பட் அதை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் நாங்க இன்ட்ரடக்ஷன் செஷன்ல இருந்து அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் செஷன்ல இருந்து தனித்தனியா கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்க கிளாஸை கண்டக்ட் பண்றோம். ஆன்லைன் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய கரெக்ஷன்ஸ் எங்களால வீடியோ மூலமாவும் கொடுக்க முடியும், நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கவும் ஆன்லைன் ரொம்ப ஈஸியாவே இருந்தது. நிறைய வகையில அவங்களால தூரமா இருக்கிறவங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜூம் மீட்டிங்ல வர்றாங்க. சோ அவங்க எல்லாருமே ஆன்லைன் மூலமா என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான். யாருமே எனக்கு டைரக்ட் இன்ட்ரடக்ஷன் கிடையாது. சோ ஆன்லைன் இன்ட்ரடக்ஷன் மூலமா வந்தவங்க இப்போ அவங்களோட ஃபீட்பேக் கேட்டா எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அந்த மாதிரி ஆன்லைன் அவ்வளவு ஈஸியா நம்மளால கண்டக்ட் பண்ண முடியும். சோ இந்த 4 years இந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா 4 years நான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க டைமிங் ஏத்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எங்க கிட்ட எங்க சென்டர்ல அவைலபிளா இருக்கு. சோ இப்போ யோகா கிளாஸ் நான் அந்த 1 hour செஷன்ல என்னென்ன அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு 20 minutesல இருந்து 15 to 20 minutes வெறும் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெச்சஸ் அப்படிங்கிறது உங்களோட உடம்ப ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம்
நம்மளோட பிராணாயாமா பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆசனாஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஆசனாஸ், சிட்டிங், ஸ்டாண்டிங் அண்ட் லைங் பொசிஷன்ல ஆசனாஸ் வந்து இண்டிவிஜுவலா நான் யார் யாருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல செப்பரேட்டா கொடுப்போம். லாஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் மெடிடேஷன் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மெடிடேஷன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஓம் சாண்டிங்ல இருந்து ஒவ்வொரு சக்கராக்கும் தேவையான சாண்டிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்களே பண்ற லெவலுக்கு நாங்க வந்து உங்களை ட்ரெயின் அப் பண்ணிடுவோம். ஸோ இந்த 1 hour செஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர்பா இருக்கும். உங்களோட ஹெல்த்தும் மைண்டும் 100% இல்ல 200% இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு எங்களோட யோகா கிளாஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இரண்டாவது வழிமுறை லைஃப் ஸ்டைல். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வர்றது மூலமா எப்படி நம்ம வந்து நம்ம லைஃபை வந்து ஹாப்பியா லீட் பண்ணலாம், நம்ம எப்படி நம்ம வந்து இன்னும் ஹெல்த்தியா இன்னும் எனர்ஜெட்டிக்கா நம்ம வந்து லைஃபை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறது தான் இந்த லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ண போறோம். லைஃப் ஸ்டைல மாத்தணுமா, ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்லாம் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. லைஃப் ஸ்டைல்ல நீங்க வழக்கமா பண்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வந்து அதன் மூலமா மாத்த போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா 1 hour யோகா செஷனை தாண்டி நம்ம இந்த யோகா கம்யூனிட்டி மூலமா உங்களோட 24 hours-ஐயும் நாங்க மானிட்டரிங் பண்ணி அதன் மூலமா சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை மாத்துறது தான் எங்களோட ப்ராசஸ். இதுல இந்த யோகா கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க எங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அதை எங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி நீங்க அனுப்புறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபாலோ பண்ணும் போது ஈஸியா இருக்கும். எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க, யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா ஒரு விஷயத்தை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த கம்யூனிட்டி என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களை செய்ய வைக்க போறோம். ரெகுலரா கன்சிஸ்டன்சியா நீங்க அந்த சேஞ்சஸ் செய்ய வச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறும். இதைதான் நாங்க பண்ண போறோம். இப்போ நீங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்போம். நீங்க இப்போ இருக்கிற உங்களோட ஹெல்த் கண்டிஷனா இருக்கட்டும், உங்களோட மைண்ட் கண்டிஷனா இருக்கட்டும், உங்களோட எல்லா விதமான டீடைல்ஸும் இதுல இருக்கும். சோ இதை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எந்த மந்த் ஃபில் பண்றீங்க அப்படிங்கறதும் மேல இருக்கும். சோ இதை நாங்க முதல்ல ஃபில் பண்ணி வாங்கிடுவோம். சோ இதுக்கப்புறமா ரெண்டாவது டெய்லி அசஸ்மெண்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்போம். இந்த டெய்லி அசஸ்மெண்ட் ஷீட்ல நிறைய பேராமீட்டர் கொடுத்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வேக்கப் டைம். இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டர் பத்தியும் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீடைல்டா வீடியோ நாங்க கொடுத்திருக்கோம். நீங்க கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும் போதே அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்பதான் நீங்க அதோட கிளியர் ஐடியாவோட நீங்க கிளாஸ்க்குள்ள என்டர் ஆக முடியும். சோ நான் இப்ப ஓரலா உங்களுக்கு அதோட என்னென்ன இருக்கு பேராமீட்டர் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வேக்கப் டைம், அப்புறம் யோகா கிளாஸஸ், உங்களோட அட்டெண்டன்ஸ், யோகா கிளாஸ் அட்டெண்டன்ஸ், அதுக்கப்புறம் சூரிய நமஸ்கார் அதோட இம்பார்ட்டன்ஸ், அது லீவ் டேஸ்ல நீங்க ஃபாலோ பண்றது, பெட் டைம் நீங்க ரெகுலரா தூங்க போற டைமிங், அது நாடி சுத்தி உங்களோட பிராணாயாமா லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பண்ற ஒரு விஷயம், ஃபுட் வித்வுட் ஸ்கிரீன் இல்லாம சாப்பாடு, ஸ்கிரீன் ஆஃப் டைம், மொபைல் யூசேஜ கரெக்டா ப்ராப்பரா பண்ற விஷயங்கள், இது மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரலாம். அடுத்தது டெய்லி சன்லைட், D3 விட்டமின் D3 கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ற ஒரு விஷயம். அடுத்தது மைண்ட்ஃபுல் ஈட்டிங், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தின ஒரு நாலேஜ். அதுக்கப்புறம் யோக நித்ரா ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம இண்டிவிஜுவலா கொடுக்க போறிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் யோக நித்ரா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் யோகாவோட அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கிளீனிங் ப்ராசஸ்ல ஜலநீத்தி, குஞ்சால் கிரியா அப்படின்னு சொல்லி நம்மளோட கிளீனிங் ப்ராசஸ பத்தின ஒரு மெத்தட். தென் ஆயில் புல்லிங், ஆயில் பாத்திங், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் லெவலை தாண்டி அடுத்தடுத்த லெவல். நிறைய பேராமீட்டர்ஸ் வாசிச்சிருப்பேன். இவ்வளவு நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இத்தனை விஷயங்கள் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் தகைச்சு போயிருப்பீங்க. நான் உங்களை வந்து ஜஸ்ட் இந்த ஃபாலோ பண்றதுக்கு நான் என்ன ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா முதல்ல இந்த 7 பேராமீட்டர் மட்டும் சொல்லியிருக்கேன். நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். இவ்வளோத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, எப்படி இவ்வளோத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு கூட நீங்க யோசிக்கலாம். இதுல நான் ஜஸ்ட் உங்களை
என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீங்க இந்த பெராமீட்டர்ஸ்ல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத மானிட்டர் பண்ண போறீங்க. உங்க லைஃப்ல நீங்க இது ஆல்ரெடி எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்ன பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. வேக்கப் டைம் அப்படின்னு நாங்க கொடுத்திருக்கிறது ஒரு ஒரு யுவர் கோல் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்திருக்கேன். இந்த யுவர் கோல்ல நீங்க டைம் செட் பண்ணிக்கலாம். நான் மார்னிங் டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்க போறேன், இல்ல 5 மணிக்கு எந்திரிக்க போறேன் அப்படிங்கிறது உங்க கோலா செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, டே 1ல ஸ்டார்ட் பண்ணும் போது 6 மணிக்கு எந்திரிக்கல, 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு 10 மார்க்ஸ் வச்சுக்கலாம். சோ 6 இல்ல 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10க்கு 5 மார்க் கொடுத்துக்கலாம். சோ இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் 10 மார்க்குக்கு நீங்க எத்தனை மார்க் அப்படிங்கறத நீங்களே போட்டுக்கலாம். அந்த பெராமீட்டர் உங்களோட கன்வீனியன்ட் தான். அடுத்தது சின்னதா எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, யோகா கிளாஸ் அட்டெண்டன்ஸ் சொல்லலாம். 100% அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். பட் என்னால 100% அச்சீவ் பண்ண முடியல, அன்னைக்கு ஏதோ ஒர்க் வந்துருச்சு, இல்ல ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ரீசன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 2 மார்க் மைனஸ், ஒரு 2 நாள் அட்டன் பண்ணல அப்படின்னா ஒரு 2 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்களை மானிட்டர் பண்ணி அதுக்கான மார்க் கொடுக்கும் போது டோட்டல் போடுவீங்க இல்லையா? டோட்டல் போடும்போது உங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும், இவ்வளவு வாங்கியிருக்கோம், அட்லீஸ்ட் இதுல இன்னும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமா, எப்பயுமே மார்க் அதிகமா வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹாப்பியா இருக்கும் இல்லையா? சோ அடுத்த லெவல் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே, இந்த 6ங்கிறத நம்ம 5:30 வச்சுக்கலாமே அப்படின்னு தோணும். யோகா கிளாஸ் எப்படியாவது அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது நம்ம அட்டன் பண்ணிடணும், போலன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியாவது உங்களுக்கு எண்ணங்கள் வரும். சோ இந்த மாதிரி உங்களோட மார்க்க நீங்க மாத்திக்கிறதுக்கு உங்க எண்ணம் வருது இல்லையா? அதுதான் நான் சொல்ற ஸ்மால் சேஞ்சஸ். சோ இந்த சேஞ்சஸ எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா, முதல்ல நீங்க உங்களை மானிட்டரிங் பண்ணி இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட்டை நீங்க ஃபில் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். சோ டெய்லி நீங்க இதை ஃபில் பண்ணுங்க. டெய்லி ஃபில் பண்ணி எனக்கு டெய்லி நீங்க அனுப்புங்க. நீங்க உங்களை நீங்களே பரிச்சிட்டு பார்த்துக்கிற ஒரு மெத்தட் தான் இது. சோ ஃபைனலா நீங்க பார்க்கும் போது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்க எதில் லேக் ஆகுறீங்க அப்படிங்கறதும் நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு எங்க கம்யூனிட்டி மூலமா நாங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நாங்க வந்து சொல்ல முடியும். என்னால சீக்கிரம் தூங்க முடியல, தூக்கம் வரல அப்படின்னு நீங்க சொன்னா மார்னிங் எந்திக்கிறதுல பிரச்சனை ஆகும். சோ அப்போ நீங்க தூங்குறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உள்ளதுதான் இந்த யோகா கம்யூனிட்டி அப்படிங்கிறது. சோ இந்த டெய்லி மானிட்டரிங் ஷீட்ல 1 மந்த்துக்கு ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மந்த்லி அசஸ்மெண்ட் ஷீட்னு ஒண்ணு கொடுப்போம். சோ இந்த மந்த்லி அசஸ்மெண்ட் ஷீட்டை நீங்க ஃபில் பண்ணும் போது எந்த வகையில நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, எந்த வகையில நீங்க லேக் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத செக் அவுட் பண்ணிக்கலாம். எந்த வகையில நீங்க லேக் ஆயிருக்கீங்களோ அதை நம்ம கண்டுபிடிக்கிற போது அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க என்ன எங்க கம்யூனிட்டி மூலமா உங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறதையும் மந்த் எண்ட்ல நாங்க வந்து உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சோ இந்த மந்த்லி அசஸ்மெண்ட் ஷீட்டை நீங்க ஃபில் பண்ணும் போது செல்ஃப் அசஸ்மெண்ட் ஷீட் மாதிரியே எதுல இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இது உங்களோட 2வது வழிமுறை. 3வது வழிமுறை எண்ணங்கள். நம்மளோட எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றது நம்மளோட எண்ணங்கள். நேற்றைய எண்ணங்கள் தான் இன்றைய வாழ்க்கை, இன்றைய எண்ணங்கள் தான் நம்மளோட நாளைய வாழ்க்கை. சோ நம்மளோட நாளைய வாழ்வு அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையா மாறப்போகுது அப்படின்னா அப்ப அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும், எண்ணங்கள் எவ்வளவு உயர்வா இருக்கணும், எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சோ இந்த எண்ணங்களை எப்படி மாத்தலாம்? நம்ம இந்த எண்ணங்களை மாத்துறதுக்கு நிறைய படிக்கட்டு அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காங்க. அதுல இயமம் நியமம் அப்படின்னு 2 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளோட எண்ணங்கள் வந்து பாசிட்டிவா மாறும், நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களும் பாசிட்டிவா மாறும். இதை எப்படி ஃபாலோ பண்றது, இந்த இயமம் நியமம் எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சில விஷயங்கள் நாங்க சொல்லுவோம். அதாவது தூங்குறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும், பாசிட்டிவா நீங்க நினைவு உண்டாக்கி அதை யோக நித்ரா மூலமா எப்படி ஃபாலோ பண்ணி உங்க கோலை ஈஸியா அச்சீவ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் அந்த அட்டாங்க யோகா அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ கொடுப்போம். நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதை பத்தின ஒரு கிளியரா ஐடியா கிடைக்கும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். பிளஸ் நீங்க தூங்குறதுக்கு முன்னால ஒரு சில வீடியோ, ஒரு சில ஆடியோஸ கேட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான். சோ இந்த 3 வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம ஈஸியா நம்மளோட அந்த கற்பகத்தருன்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, கற்பக மரம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மரத்தை நல்ல பசுமையா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்மளால growth பண்ண முடியும், நம்மளால
வளர்க்க முடியும். சோ இது நீங்க உங்களோட கற்பக மரத்தை வளர்க்கறதுக்கு நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எங்களோட இந்த யோகா கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி யோகா கிளாஸ 100% அட்டன் பண்ணி அது மூலமா நீங்க வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், உங்களோட கற்பக கருவை மீட்டெடுக்கிறதா இருக்கட்டும், அதை இன்னும் வளர்க்கறதா இருக்கட்டும். ஓகேவா? சோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் மூலமாவும் எல்லா விஷயங்கள்லயும் அதை நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா ஒரு குரூப்ல நிறைய பேர் எங்களால சேர்க்க முடியாது. சோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களை என்ரோல் பண்ணி எங்களோட குரூப்ல ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து உங்களோட கோலை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.